எதுல பாய்சன் கலந்திருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எதுல சிவா? நீங்க தினமும் காலையில குடிக்கிற டீல தான் கலந்திருக்காங்க. அந்த சக்தி தான் ஏதோ பண்ணி மம்மி என்ன நிலைமைக்கு கொண்டு போயிருக்கா. என்ன நீ பேசுற? நீ கடந்த 10 நாளா தான் டீல பாய்சன் கலந்திருக்கு. சக்தி நம்ம வீட்டை விட்டு போய் 15 நாள் ஆச்சு. நாளா? நான் தான் 10 நாளா ருத்ராக்கு ஆவாரம் பூட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்க தான். ஹே சிவா, என்ன பேசுற நீ? என்ன சந்தேகப்படுறியா? நான் ஒரு நாள் கூட ருத்ராக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டேன். உனக்கு தெரியாதா அது? என்ன ருத்ரா, என்ன இவன் பேசுறான்? நான் எதுக்கு உனக்கு விஷம் வைக்கணும்? எனக்கு சின்ன சின்னதா உன் மேல கோவம் இருந்ததே தவிர கொல்ல துணிற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு ருத்ரா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த ஆவாரம் பூட்டியே என் கையால உனக்கு போட்டு கொடுத்தேன். அம்மா, ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. அத்தை குடிச்ச டீயோட தூளையே லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நீ எல்லாம் என்னோட புள்ளையாடா? பெத்த அம்மா மேல இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்க. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா சிவா? சொல்லு சிவா. சிவா, அண்ணி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த ஊர்லயும் நடக்காத அக்கிரமம்டா இது. உன்னால எப்படி சிவா பெத்த அம்மா மேலேயே பழி போட முடியுது? ருத்ராவை கொல்றதுனால எனக்கு என்னடா லாபம் வரப்போகுது? இல்ல ருத்ரா எனக்கு என்னதான் குறை வச்சிருக்கா? நான் என்ன கேட்டாலும் அடுத்த நொடியே வாங்கி கொடுத்திருக்கா. வீட்டு பொறுப்பை கூட முழுசா என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கா. இவ்ளோ பண்ண ருத்ரா சாகணும்னு நான் ஏன்டா நினைக்க போறேன்? இந்த நேரம் அந்த கடவுளே வந்து கேட்டாலும் என்னோட உயிரை எடுத்துக்கோ, ருத்ரா உயிரை விட்டுருந்தா சொல்லுவேன். ஆமா சிவா, எனக்கு அண்ணி மேல முழு நம்பிக்கை இருக்கு. மம்மி, இதை யாரு பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன். யாரு? வேற யாரு? அந்த சக்தி தான். அவ வீட்டை விட்டு வெளியே போறான்னு தெரிஞ்சதும் இத பண்ணிட்டு போயிருக்கா. அனிதா, அவ எதுக்கு இதை பண்ண போறா? அவளுக்கு அத்தை மேல என்னைக்கு பாசம் மட்டும்தான் இருக்கும். சிவா, உன் அம்மாவை பத்தி நீ தப்பா பேசும்போது உனக்கு தெரியல, ஏன் சக்திய பத்தி சொன்னா மட்டும் உனக்கு அப்படியே அவ்வளவு கோவம் வருது? அவ நல்ல பொண்ணு. ஓஹோ, ஏண்டா அப்ப நான் கெட்டவன்னு சொல்றியா? அது மட்டும் இல்ல, சக்தி பல மாசமா அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இத பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ எப்பயோ பண்ணிருக்கலாமே. ஏன் அத்தை இதுக்கு முன்னாடி அவளை வீட்டை விட்டு போக சொல்லியா? இப்ப என்னடா நான் தான் பண்ணேன்னு சொல்றியா? ஆமா. அதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சிவா, அமைதியா இரு. அண்ணி, அவன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இவ என்னை இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைக்கவே இல்ல ருத்ரா. அவன் என் மேல உள்ள பாசத்துல சொல்லிட்டான். அதுக்காக பெத்த தாயை இவன் சந்தேகப்படுவானா? யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்புறேன். நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. நீ சிவா, விஷம் கலந்திருந்தது அந்த டீ தூள்ல தானே? அது எந்த கடையில வாங்குனது? அது நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? யாரு கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல கண்டுபிடி. நம்ம வீட்டுல பிரச்சனை வரணும்னு யாரோ அண்ணிய மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் இதை டெலிவரி பண்ணாங்கங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறேன். முதல்ல அம்மா கிட்ட சாரி கேளு. அத்தை, என்ன இருந்தாலும் நீ பேசுனது தப்பு. சாரி கேளு சிவா.
ஐம் சாரிம்மா. அம்மா, நான் கோயிலுக்கு போன பிரசாதம் எடுத்துக்கோங்க. அம்மா நான் வச்சு விடுறேன். என்ன சக்தி, தனியாவா கோயிலுக்கு போயிட்டு வந்த? ஆமாமா, ருத்ராமா நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ருத்ராமாவையும் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் இருந்திருப்பாங்களே சக்தி, யாரும் எதுவும் சொல்லலையா? இருந்தாங்கதாம்மா, ஆனா சிவா சார் தான் என்ன நர்ஸ் மாதிரி உள்ள கூட்டிட்டு போனாரு. ருத்ராமாவுக்கே நான் யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிப்பாங்க? அப்படியே திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவளும் ருத்ராமாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டு இருந்தா. ஐயோ அம்மா, எனக்கு அந்த நேரத்துல யோசனையே வரல. எப்படி வரும்? ருத்ராமான்னு சொன்னா போதும் உலகத்தையே மறந்துடுவ. அப்புறம் எப்படி நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும்? அம்மா, என்னம்மா நீ? திவ்யா நீ? திவ்யா, அண்ணி என்னாச்சு என்னாச்சு? இவளுக்கு? திவ்யா நீ? திவ்யா, அண்ணி திவ்யா, திவ்யா என்னம்மா ஆச்சு? அண்ணி என்னாச்சு? ஏன் அழறீங்க? திவ்யா, திவ்யா என்னன்னு சொல்லுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா? ஏன் அண்ணி, அழற? நீங்க அழறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அண்ணி. சக்தி, இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு குடிகாரன் உன் பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்துட்டு அசிங்கமா பேசிட்டு போறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ தான். யாருக்கும் நடந்ததுக்கு நான் எதுக்கு கோவப்படணும்? அத்தை, சொல்லுங்க அத்தை, நான் யாரோவா அவருக்கு? நான் யாரோவா? சொல்லுங்க அத்தை. அழாதம்மா. ஏன் அருண் இப்படி இருக்கா? சுத்தமா இறக்கம் இல்லாம மாறிட்டான். மனுஷன்னா மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும். உண்மையிலேயே அண்ணன் பண்ணது ரொம்ப தப்புமா. பொண்டாட்டின்னு கூட பார்க்காம யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு நினைச்சாவது அவர் ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆமா சக்தி, நானும் இன்னைக்கு மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான்னு ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இப்படி இருந்தா சரி வராது. அவனுக்கு வேற மாதிரி தான் சொல்லி புரிய வைக்கணும். இன்னைக்கு அண்ணன் வரட்டும், நானே கேக்குறேன். நம்மள நம்பி வந்திருக்கான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீ அவன்கிட்ட என்ன கேட்டாலும் திவ்யா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லுவான். எவ்வளவு நாள்மா இவங்க இப்படியே இருப்பாங்க? அதுக்கு தான் வேற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். அழாத திவ்யா, இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணையும் அவனையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா. அழாத. நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க அண்ணி. அம்மா உங்களை அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அவங்க பாத்துப்பாங்க. இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. சரி சக்தி. வீடு பூட்டியே தான் இருக்கு. யார்கிட்ட கேட்டா முழு விவரம் தெரியும்னு தெரியலையே. அடியாய், வேற ஏதாவது வேணா இப்பே சொல்லிடு. ச்சே, ஏன் இப்படி பண்றா? ஒரு நாளைக்கு 10 தடவை கடைக்கு போறது. அந்த கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? ச்சே, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டறா. என்னதான் சதீஷ் சார், நீங்களா? என்ன சதீஷ், வழக்கம் போல வீட்டுல சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, இந்த வீட்டுல தேவதாசன் ஒருத்தர் இருக்கார்ல,
அவரை பார்க்கலான்னு வந்து போயிட்டு இருக்கேன். ஆனா என்னால அவரை பார்க்கவே முடியல. அந்த பெருசா சார்? அந்த ஆள் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாப்ல சார். எப்பயும் ஒரு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பேசிட்டே இருப்பாரு. அவரு உங்களுக்கு வேண்டியவரா சார்? ஆமா சதீஷ், இவ்வளவு நாளா அவர் இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. நம்ம சக்தி இருக்கால, ஆமா, அவதான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அவரை பார்த்திருக்கா. அவர் ஏதோ உடம்புக்கு முடியாம இருக்காராம். அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்து போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற கூர்க்கா கிட்ட கூட விசாரிச்சேன். அவரும் 2 நாளா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலன்னு சொன்னாரு. சார் உங்க ஃப்ரெண்டு ராகவன் சார் சொல்ல வேண்டியதானே சார்? அவரு தான் இப்ப டிஎஸ்பி ஆயிட்டார் சார். அவர்கிட்ட சொன்னா ஒரே வாரத்துல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறாரு. கரெக்டா சொன்ன சதீஷ், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. நான் இப்பவே ராகவன் பண்ணுங்க சார். ராகவன், சொல்றா. நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தானே இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? ராகவன், உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். இப்ப நான் உனக்கு ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், அங்க வந்துடுறியா? சரி, சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ்டா. நல்ல வேலை சதீஷ், உன்னை இங்க பார்த்தேன். இல்லனா இவரை பார்க்கிறதுக்காக டெய்லி இங்க வந்து போயிட்டு இருந்திருப்பேன். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா சார்? எதுக்கு சார் அவர் தேடிட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை, அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் சதீஷ். நீ எங்கேயாவது தேவதாசனை பார்த்தா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. சரிங்க சார். சரி சதீஷ், நீ போய் வேலையை பாரு. ஓகே சார், நானும் கடைக்கு போக வேண்டியிருக்கு. மா, நான் குளிக்க போறேன். ஒரு Dress மட்டும் அயன் பண்ணி வச்சிருங்க. அயன் பண்ணுமா? பண்ணிட்டா போச்சு. இத வச்சுக்கிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரா? வெளியே போற மனுஷங்கிட்ட ஒரு 500 ரூபாவாச்சும் இருக்க வேணாம்? ச்சே, என்ன ஆளோ. அம்மாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம். புள்ள வேலைக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே செலவுக்கு காசெல்லாம் வச்சிருக்காங்க. இவ வேற இவ்வளவு பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்.
ரொம்ப பெருமையா இருக்குமா. துணி அயன் பண்ணி புள்ள வேலைக்கு போறான்னு செலவுக்கு காசெல்லாம் வச்சிருக்கியாமா. லவ் யூமா. சோ ஸ்வீட்மா. சரி நான் வரமா. திவ்யா, இதெல்லாம் அவனுக்கு நீதான் பண்ணியா? ஆஹா இல்ல அத்தை. பொய் சொல்லாத. உன்னை தவிர இந்த வீட்ல வேற யாருமே இல்ல. ஆமா அத்தை, நான் தான் வச்சேன். நீ அவன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அதனாலதான் அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டை விட்டுட்டு இந்த சின்ன வீட்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அத்தை, எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, சந்தோஷமா இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். வீடு சின்னதுதான், ஆனா வீடு முழுக்க சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கு. உன்னோட நல்ல மனசையும் கலப்படம் இல்லாத அன்பையும் கூடிய சீக்கிரமே அருண் புரிஞ்சுப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஆசைப்பட்டு நான் கொடுக்கல. நீ பண்ண வேலைய நான் பண்ணதா நினைச்சு அவன் எனக்கு கொடுத்த முத்தம். நியாயமா அந்த முத்தம் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன். இது அவனோட முத்தம். என் மருமக இப்படி வெக்கப்பட்டு கண்ணம் செவக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராசாத்தி, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. அத்தை நீங்க போங்க. சரி, சிவா. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏமா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிருக்கேன் சார். சரி வாமா போய் பார்க்கலாம். மேடம், என்ன மேடம் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா மேடம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நார்மல் செக்அப் தான். நீ போய் ஃபுட்டேஜ் எடுத்து வைமா, நான் வரேன். ஓகே சார். என்ன என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல மேடம், மேலிடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் மேடம். போன மாசம் இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு டெரரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால என்ன போய் பார்த்து அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க சொல்லிருக்காங்க. வந்தவன் யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது மேடம். கேட்டா கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதான் அந்த தேதிக்கான ஃபுட்டேஜை பார்க்கலான்னு வந்திருக்கேன். போய் பாருங்க. என்னமாச்சு சார்? கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் இருக்கு சார் இதுல. ஏன்? அன்னைக்கு பவர் ஷட் டவுன் சார். ஜெனரேட்டர் ஒர்க் ஆகல, பாதி தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை மட்டும் பார்த்து என்னமா பண்றது? ஏன் இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேக்கப் வச்சுக்க மாட்டீங்களா? சார் 2 hours மட்டும்தான் சார் இதுல இல்ல, மத்தபடி எல்லாமே இருக்கு. அந்த டைம்ல அந்த டெரரிஸ்ட் வந்துட்டு போயிருந்தா நான் என்னமா பண்றது? சரி ப்ளே பண்ணு. சிஸ்டர், சீதாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல சேர்த்திருக்காங்க? பார்த்து சொல்றேன் இருமா. அந்த பேர்ல இங்க எந்த பேஷண்ட்டும் இல்லம்மா. கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் தானே சொன்னாங்க. அம்மா, உன் பேர் தானே சக்தி? ஆமா. காய்கறி விற்கிறவர் தானே உங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறதா சொன்னாரு? ஆமாண்ணே. இன்ஸ்பெக்டர் மேடம், கொஞ்சம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? பார்க்கலாம் மேடம். ஏமா, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுமா? மேடம், என்னாச்சு மேடம்? நீங்க முதல்ல ப்ளே பண்ணீங்கல்ல, அதை மறுபடியும் ப்ளே பண்ண சொல்லுங்க. இதோ மேடம், கண்டிப்பா. நீ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுமா? சிஸ்டர், சீதாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல சேர்த்திருக்காங்க? பார்த்து சொல்றேன் இருமா. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. அந்த பேர்ல இங்க எந்த பேஷண்ட்டும் இல்லம்மா. அந்த ஆளுக்கு உங்க அம்மா பேர் தெரியாதனால திவ்யான்ற பேர்ல அட்மிஷன் போட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. முதல்ல உங்க அம்மா போய் பாருமா. சரிங்கண்ணே. மேடம், ஏதாவது ப்ராப்ளங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். அடுத்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுமா?
மட்டும் எப்படி ஹாஸ்பிடலுக்கு போன? எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா டாக்டர்? டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி. பட் நான் கொடுத்த மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் take பார்த்துக்கிறேன். என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க?